ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி, ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கரன்கோவில் ஆகிய ரோட்டரி சங்கங்கள் இணைந்து சங்கரன்கோவிலில் உள்ள சுதர்ஷனா ரெசிடென்சியில் வைத்து இணைப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கிளப் ஜாயின்ட் மீட்டிங்கில் சிறப்பு விருந்தினராக 3-2-1 பாஸ்ட் கவர்னர் பாண்டியன் அவர்களும், உதவி ஆளுநர் PKS சரவணன் அவர்களும் கலந்து நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணியின் தலைவர் மனோகராஜா, ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கரன்கோவில் தலைவர் பாஸ்கர், செயலாளர்கள் வேத சிகாமணி, கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் PKS சரவணன் பேசியதாவது: லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் எல்லா ப்ரொஃபஷனல், பர்சனல், சோஷியல் எல்லாத்துலேயும் Rotary Club of Thamarabarani, Tirunelveli proudly presents Lifetime Achievement Award to Rotarian P.R. Ramasubramania Raja, past Assistant Governor, who has successfully excelled in all the avenues, both professionally and socially. Thank you. ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணியின் சார்பில் ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கரன்கோவில் உறுப்பினர் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள். ஜாயின்ட் கிளப் மீட்டிங் என்பதால் தலைவர், செயலாளர் என அனைவரும் ஒன்றாக இணைந்து மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து குடும்ப நிகழ்ச்சி போட அனைவரும் செயல்பட்டது அனைவர் பாராட்டையும் பெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கரன்கோவில் இதற்கான ஏற்பாடுகளை மிக அற்புதமாக செய்திருந்தார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணியின் செயல்பாடுகளை பாராட்டியதுடன் ரோட்டரி கிளப் சங்கரன்கோவிலினுடைய பெருமையை சிறப்பு விருந்தினர் பாஸ்ட் கவர்னர் பாண்டியன் அவர்கள் சிறப்பாக எடுத்து கூறினார்கள். கொரோனா காலங்களில் இந்தியாவிலேயே ரோட்டரி கிளப் 2000 கோடி நிதி வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது என்று பெருமையாக எடுத்து கூறினார். அது மட்டுமல்ல, கொரோனாவுக்கான தடுப்பூசி விரைவில் போலியோ சொட்டு மருந்து போல போலியோ கொரோனா என்ற புது அழைப்புகளுடன் மிக விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுவிடும் என்றும் கூறினார். இதேபோல் முன்னாள் உதவி ஆளுநர் PKS சரவணன் பேசும்போது ரோட்டரி கிளப்பினுடைய சாதனைகளை கூறியதுடன் உடல் உறுப்பு தானங்கள் எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது என்பதும் பாஸ்ட் கவர்னர் பாண்டியனுடைய செயல்பாடுகள் குறித்தும் மிக சிறப்பாக எடுத்து கூறினார். இதேபோல் ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கரன்கோவில் சார்பில் அவர்களுடைய முக்கிய சாதனைகளாக சங்கரன்கோவில் அனைத்து பகுதிகளிலும் போர் பம்பு போடப்பட்டு உள்ள விஷயத்தை எடுத்து கூறியது அனைவரையும் பாராட்டையும் பெற்றது. குடிநீருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் சங்கரன்கோவில் இந்த பகுதியில் போர் பெல் போட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கரன்கோவில் மிக சிறப்பான சேவையை செய்ததை பாராட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணியுடைய தலைவர் மனோகராஜா அனைவருக்கும் பொன்னாடை பொருத்தினார். நிகழ்ச்சியில் முன்னாள் இன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணியின் உறுப்பினர்களான விமல், ராஜா, ராஜ்குமார், ஜாடி, உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் ரோட்டரி கிளப் ஆஃபினுடைய சங்கரன்கோவில் நிர்வாகிகள் அனைவரும் கௌரவிக்கப்படுவதில்
ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி பெரும் பாராட்டை பெற்றது. ஒவ்வொருடைய சந்தோஷத்தையும் இதில் காண முடிந்தது. அவர்கள் ஒன்றாக இணைந்து மிக சிறப்பான சேவையை செய்தமைக்காக அனைவரும் பாராட்டப்பட்டது. அனைவருடைய வரவேற்பையும் பெற்றது. நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாய் மிக சிறப்பான ஒரு சங்கத்தினுடைய இணைப்பு மீட்டிங்கை நடத்தியதற்கு 2 கிளப்பும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டன. தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் இருந்துச்சு. பாபநாசத்திலே உற்பத்தியாகி சேந்தப்பூ மங்கலத்திலே போய் முடிந்தது. அப்ப தூத்துக்குடி ஒரு நல்ல தாமிரபரணி ஆற்றில் ஓடக்கூடிய திருநெல்வேலியில இருந்து உருவாகி இருக்கின்ற தாமிரபரணி கிளப்பில் சேர்ந்து வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேர்களையும் நாங்கள் மீண்டும் சக்கரவர்த்தி கிளப்பின் சார்பாக வரவேற்கிறோம். இப்பொழுது ஐயா ஆரம்ப பழனியன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்களுடைய சங்கரகோவில் கிளப்பினுடைய தலைவர் ரொட்டேரியன் PHM பாஸ் பிரசிடென்ட் பாஸ்கர் அவர்கள் அதாவது அடுத்ததாக தாமிரபரணி இப்பொழுது ஓனர் ஒன்லி APL பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் APL நம்ம சங்கரகோவிலோட செயலாளர் இன்னொரு நம்பி அவரோட பாஸ் ஒரு பிரசிடென்டாக இருந்தாலும் எனக்கு மனமும் செக்ரட்டரியா இருந்தால் அதுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால நான் இப்போதான் அவர் அசிஸ்டன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லி பழகியிருக்கோம். அடுத்த வருடம் அவர் அசிஸ்டன்ட் கவர்னராக இருக்கிறார். போல நமது சங்கரகோவில் கிளப்போட மூத்த பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் அவர்களே அண்ட் எங்களது கிளப்பினுடைய இன்னொரு மல்டிபிள் பால் ஹேரிஸ்களும் TK சரவணன் அன்பு தம்பி அவர்களே மற்றும் இந்த மாதிரியான வண்டர்ஃபுல் கெட் டுகெதர் இதுதான் ரோட்டரியோட பலம். இந்த பலத்தில் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய சேவையை நம்ம உலகம் முழுவதும் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். அதிலே உங்களோடு நாங்களும் தோள் கொடுத்து உங்களோடு இணைந்து இந்த கூட்டத்திலே பங்கேற்க நீங்கள் எங்களை அழைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப அந்த அண்ணாச்சி மாதிரி ரொம்ப அருமையான தமிழ்ல ஒருவேளை சரளமா எனக்கு பேச முடியாட்டினாலும் இந்த நல்ல வாய்ப்புக்காக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி பிசிக்கல் மீட்டிங் நடத்தணும். ஒரு வாரம் தவறாமல் அனைத்து வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கிளப் டே எப்படி இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு கிளப் டே ஃப்ரைடே அனைத்து வாரமும் அண்ணாச்சியும் ரொம்ப சந்தோஷமா ஆல்மோஸ்ட் எல்லா மீட்டிங்லையும் சரவணனும் PDG AP அண்ணாச்சியும் எங்களுக்கு ரொம்ப ஊண்டுதலாக இருந்தாப்புல. நிறைய கிளப்ஸ்க்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒரு PDG அப்படின்னு எங்க கிளப்புக்கு அது கிடைத்ததுனால மிகப்பெரிய இந்த மாதிரி நிறைய இன்டராக்ஷன்ஸ் நிறைய கிளப்ஸை நாங்கள் விசிட் பண்றோம், எங்க கிளப் அவங்க விசிட் பண்றாங்க. எங்களை போன்ற ரோட்டரியில
இளைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணாச்சி மூலமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே போல உங்களுடைய கிளப்பை நாங்கள் சந்திக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு ஆச்சரியம் தெரியுமா, இந்த உடை ரொம்ப போயிட்டு வந்தவங்க அதை சொல்லுவாங்க. அதுபோல் பாஸ்ட் ஐசக் டோனர் இருந்திருக்காரு. அதுபோல் ஐசக் டோனர் 4 ஐசக் டோனர் சேர்த்து ஒரே ஐசக் டோனர் என்டையர் திருநெல்வேலிக்கு ஒரு ஐசக் டோனர் தான் இருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருந்தாரு. ஒரு வகிக்காத பதவிகளே இல்லை. இது போக இல்லாம அவர் செய்த எல்லாம் பெருமை பேச அத்தனை சிறப்பு வாய்ந்த மனிதன். அதனால எல்லாருக்கும் அவர் தான். கோயில் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, my mentor in Rotary, P.D. Annachi, my dear President of our club and Secretary Daniel and my dear friends in Rotary. சங்கரன் கோவில் அப்படின்னாலே கிளப்போட சங்கரன் கோவில்னாலே எங்களுக்கு வந்து ராமசுப்ரமணிய ராஜா வந்து தெரியும். அவர் ஒரு ஆளை தெரிஞ்சா போதும். அந்த அளவுக்கு, அதாவது அவரோட ஒரு பெரிய குவாலிட்டி எப்படின்னா நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றமே. தப்புனா தப்பு தான். யார் எங்க இருக்கலாம் அவருக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சச் அ டேரிங் பர்சனாலிட்டி அவரு. அது மாதிரி இந்த அப்போலோவோட டைப் பண்ணி நம்ம ரோட்டரி மாவட்டத்தில் முதல்ல கேம்ப் நடத்துனது அவர். அப்போலோ மருத்துவமனையோட ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்திருந்தாலும் முதல்ல நடத்துனது ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கரன் கோவில் தான். திருப்பி பல முறை நடத்துறதுல சும்மா பேசுறது இல்லை. எங்க பார்த்தாலும் அவங்க போஸ்டர் இருக்கும், முக்கியமான இடங்கள்ல ஃபிளெக்ஸ் இருக்கும். ரொம்ப ஆர்கனைஸ்டா மெம்பர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க வாலண்டியர்ஸா. முக்கியமா டாக்டர்ஸ் எல்லாம் விரும்பி வர்றது பிரியாணி தான். அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமா பண்ணக்கூடிய. அது மட்டும் இல்லாம அண்ணாச்சி எப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஏபி அண்ணாச்சி பல தலைவர்களை பத்தி எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டு நான் வந்தவன் தான். ரோட்டரியில வந்து பல அடுத்த மாவட்டத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், ஆர்ஐ பிரசிடென்ட்டை பத்தியா இருக்கட்டும், முக்கவாசி ஏபி அண்ணாச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுலாம். அவர் மூலமா வந்து அனுபவங்கள் நிறைய. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரோட்டரி கிளப் ஆஃப் கண்டி, ஸ்ரீலங்காவில் கண்டி கிளப்புக்கு இன்ஸ்டலேஷனுக்கு சீஃப் கெஸ்டா அண்ணாச்சி இன்வைட் பண்ணியிருக்காங்க. நானும் கூட போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. 2 பேருமா போயிருந்தோம். எந்த அளவுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கொலம்போ ஏர்போர்ட்ல இறங்கி ஃபிளைட்ல இருந்து வெளியே நடந்து வரோம். ஒரு கியூட் லேடிஸ் 2 பேர், அவங்களோட அந்த ரூபாய் வாங்கி அந்த இவங்க ஸ்ரீலங்கன் ட்ரெஸ்ல அண்ணாச்சியோட போர்டு வச்சிருக்கிறாங்க, கூட என்னோட போர்டு பேரை வச்சு போர்டு. ஜஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு வெளியில வாக் பண்ணி வர இடத்துலயே உடனே ரிசீவ் பண்ணாங்க, பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணாங்க. நேர இமிகிரேஷன் ஆஃபீஸரோட இது கூட்டு போய் ஸ்வைப் பண்ணிட்டு எங்களை கொண்டு விஐபி லாட்ஜில் மட்டும் உட்கார வச்சிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. எங்கள் லக்கேஜ்லாம் அவங்களே கிளியர் பண்ணி கொண்டு வந்தாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ ராஜபக்ஷே பிரசிடென்ட், அந்த பிரசிடென்ட் போகக்கூடிய பேசேஜ் அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபுல்லாக மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடம், ஒரு லெக்ஸஸ் கார் வந்து நின்றுது. அண்ணாச்சி நானும் அதில் தான் ஏறோம். கார்னா லெக்ஸஸ் கார்னா ஒரு 4 கோடி ரூபா இருக்குது. உள்ளே எல்லாமே சீட்ல ரிமோட்ல எல்லாம் ஹெட் மசாஜா, கை மசாஜா, எல்லாம் ஃபெசிலிட்டியோட உள்ள ஒரு வெஹிக்கிள். அதுல கண்டிக்கு டிராவல் பண்ணி போனோம். ஒரு பெஸ்ட் ஹோட்டல் அகாமடேஷன். நல்லா வந்துருந்தா நல்லா ரிசீவ் பண்ணாங்க. சூரி ராஜெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் எல்லாம் 2-3 பேர், கௌரி ராஜன், சூரிய ராஜன் எல்லாம் வந்து. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு அப்படி கூட்டு போயிட்டு அவங்களோட கலாச்சார முறைப்படி மேளதாளத்தோட ரொம்ப அருமையா இருந்தது அந்த ஒரு நிகழ்ச்சி. அப்படியே கூட்டிட்டு வந்து உள்ள வந்தா சரியான கிரௌட், வெல் பேக்டு கிரௌட். ஆக்சுவலா 5 பேரோட கம்ப்ளீட் லாஸ்ட் ரைட்ஸும் 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் வந்து இருந்து அவ்வளவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்தது எங்க கோவிட் டைம்ல, கொரோனா டைம்ல வந்து கோவிடோட ஃபர்ஸ்ட் கேஸ் அவங்க வந்து எங்க கொண்டு போக தெரியாம எடுத்துட்டு சுத்தமல்லிங்கிற இடத்துக்கு போறாங்க, மக்கள் எதிர்க்கிறாங்க. குறுக்குத்துறைங்கிறதுக்கு போறாங்க, மக்கள் எதிர்க்கிறாங்க. ராத்திரி பழையபடியும் எல்லாம் கூட்டு அலைஞ்சு ஜிஹெச்கே வந்துட்டாங்க. ஸோ அகைன் நாங்கள் தாட்டம் போட்டு அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு ஓரியன்ட் பண்ணி அவங்கள புரிய வச்சு அவங்களுக்கு எல்லாம் கிட்டெல்லாம் கொடுத்து நல்லா டெம்பரேச்சர் ஒரு 1200 டிகிரிக்கு வச்சு வீட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ராத்திரி 7:20 மணிக்கு பண்ணி 1 ஹவர்ல பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் டே 2 பண்ணாங்க. 5வது நாள் அந்த 5 பேருக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தோம். 5 பேர் நெகட்டிவ் நோடுறோம். அவங்க ரொம்ப தைரியம் ஆயிட்டாங்க.
சொல்ல போன அந்த கொரோனா டைம்ல எல்லாருமே பயந்துட்டு இருந்த நேரத்தில் அது எங்களோட சைக்காலஜிக்கல் மாரல் சப்போர்ட்டால அந்த 5 பேர் தான் முதல்ல டேரிங்காக அதில் நின்று பண்ணது. ஸோ அப்படியே கண்டினியூ ஏகப்பட்ட 80க்கும் மேற்பட்ட கேஸ் பண்ணி அதில் நிறைய ஃப்ரீ இலவசம். ஏடிக்கு வந்து ஏற்றி ரோட்டரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை 2 வருஷமா அது பிறகு தான் சொல்லி தான் அவள் வந்து ரோட்டரியில் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணதில் இருந்தால் அது பிறகு அவள் டெவலப்மெண்ட் வந்து ரோட்டரியை பற்றி நல்லா செஞ்சு அவள் நல்லா இன்னைக்கு இந்த கவர்னர் போஸ்ட் பண்ண வரைக்கும் அவள் நல்லா எல்லா இடத்துக்கும் போனாலும் நல்லா சொல்லுவாங்க. நல்லா இது ஏன்னா அவர் கூட நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். முன்னாலேயும் சரி ரோட்டரி சேர்ந்ததுக்கு முன்னாலேயும் சரி ரோட்டரி சேர்ந்த மாதிரி சரி இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட அந்த கான்டாக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எங்கே போனாலும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது என்ன ஹெல்ப் கேட்டாலும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு பொறுத்தவரையில் எங்கள் கிளம்பை பொறுத்தவரையில் எந்த மெடிக்கல் கேம்ப் போட்டாலும் சரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் டீமே அனுப்பிடுறாங்க. டீம் அனுப்பிட்டு காலையிலேயும் அவரே வந்துடுறாரு. இன்னும் எல்லோரும் வந்துட்டாங்களா எல்லாம் செக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ அதுக்கும் பர்சனலாக ரொம்ப நன்றி. அதனால் இந்த தொடர்பு வந்து இன்னும் மேலும் மேலும் பல ஆண்டுகளுக்கு அதே தொடர்பு வந்து ஆசைப்படுறேன். இந்த வாய்ப்பு ஒரு விஷயம் ஆத்ம பண்ணி சொன்னாரு. நானும் அவரும் வஉசி கல்லூரியில் ரூம்மேட். வஉசி கல்லூரியில் ரூம்மேட். அவர் நம்ம எங்களுடைய கிராமத்துக்கெல்லாம் வந்து ஒரு நாள் நைட்டில் தங்கி எங்களோட உணவருந்தி சென்றிருக்கிறார். அந்த அளவுக்கு எனக்கு திடீர்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் மீட்டிங்ல அவரை பார்க்கறதுக்கு ஒன்றும் ஆசை. எனக்கு புரியல. அவரு நீ முர்ரை தானேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு எங்களுடைய நட்பு அந்த காலம் இருந்ததுனால தான் அவர் என்னை நினைவுபடுத்த வேண்டியிருந்துச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் தடுமாறினாலும் நான் சுவாரித்து கொண்டேன். இந்த நேரத்தில் அன்பனும் பிடியில் அகப்பட்ட மலை போல் சொல்லுவோம். மலையை கூட அன்பால கட்டி போடுவோம். எங்களுடைய ரோட்டரி கிளப் சங்கரங்கோயில் மெம்பர்ஸ் அனைவருடைய அன்பால் நான் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறேன். அந்த அன்பிற்கு எங்களுடைய சங்கரங்கோயில் ரோட்டரி உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துள்ளேன். இந்த நேரத்தில் அடுத்த ரோட்டரி ஆண்டுல ரோட்டரி ஆண்டுல எனக்கே தெரியாது இங்க ஒரு குரூப் இருக்குது என்ன தலைவர் ஆகிட்டாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு போன் வருது உங்களை நாங்க தலைவர் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. நான் அப்படி சொன்னேன். நான் வந்து ஒரு 4 வருஷம் கூட ஆகல. எனக்கு என்னை விட அனுபவம் கூட தான் இருக்கிறாங்க. இல்ல சார் நீங்க தான் இருக்கணும்னு இங்க சொன்னாங்க. நான் இப்பதான் சொன்னேன். அன்பனும் பிடியில் அகப்பட்ட மலைபு. அவங்களுடைய அன்புக்கு நான் கட்டுப்பட்டு நான் வெறும் ஒண்ணுமே சொல்லல. நான் எஸ் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். எனக்கு இந்த ரோட்டரி ஆண்டு முழுவதும் நம்ம எடுக்கக்கூடிய அத்தனை முற்போக்கு திட்டங்களுக்கும் எங்களோடு எங்களோடு இந்த நம்முடைய கிளப்புடைய பெருமையை நீங்கள் தான் அதை பறைசாற்றணும் காப்பாற்றணும் சொல்லும்போது அனைவரும் ஒட்டுமொத்த குரலில் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒத்துழைப்பு நிற்போம் என்று சொல்கிறார்கள். அதற்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கரங்கோயில் ரோட்டரி கிளப்பானது மிகவும் பாரம்பரியமான 45வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. கடந்த காலங்களில் எல்லாம் மிகவும் சிறப்பாக எல்லாமே இதுவரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவ்வப்போது எங்கள் அண்ணன் ஆர்வப்பாணி அவர்களிடம் ஆலோசனை கேட்டு அதன்படியே நடந்து வந்திருக்கிறோம். இன்றும் இனிமேலும் அப்படித்தான் செய்வோம். எதிர்காலத்தில் இப்பொழுது ஒரு ரோட்டரி பில்டிங் கட்டுறதுக்கு இடம் வாங்கி போட்டுக்கிறோம். அது கொரோனா பீரியடாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் எங்களால் ஆரம்பிக்க முடியல. இனி எதிர்வரும் காலங்களில் அதனை ஆரம்பித்து மிக விரைவாக முடித்து அதனுடைய பொற்காலத்தினால் அதை திறந்து வைக்க எல்லோரும் ஆசைப்படுகிறோம். மற்றும் இங்கே வந்திருக்கும் நமது ரோட்டரி கிளப் உறுப்பினர் நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிளப்பின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படின்னு இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சதுக்கு காரணம் ரோட்டரி வேல்யூஸ்ல ரொம்ப மக்கள் மத்தியில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு.
அதனால ரோட்டரினா எப்படி இருக்கணும், ரோட்டரினா எப்படி நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லணும்னு தான் முதல்ல வள்ளியூர் கிளப்புக்கு போனோம். அடுத்தால இந்த கிளப்புக்கு வந்துருக்கோம். அதனால இது வள்ளியூர் சங்கரன் கோயில் கிளப்பு நாங்கள் என்றைக்குமே பெருமைக்கு சொல்லலை. சங்கரன் டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு எங்கள் கிளப்பை விட என் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்க கிளப்பு சங்கரன் கிளப்பு கிடையாது. அதனால அவங்க ஒரு உரிமையா நம்ம செய்தது வேற பெரிய விஷயமே கிடையாதுங்க. உரிமையா நம்மகிட்ட கேட்க அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டு அதுதான் பெரிய விஷயம். அதுபோக நீங்களாம் சொல்றதை பற்றி நினைக்கலாம், நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோம் எல்லாம் பண்ணதுக்கு காரணம் நம்மளை வளர்த்துக்கணும். ரோட்டரி இன்னைக்கு எதுக்கு உலகத்தில் பெரிய சங்கமாக எல்லா மக்களால் யுனைடெட் நேஷன்ஸ் நம்மளை கண்டு பயப்படுது. ஆமாம், எஸ் ஐ கேன் வெரி வெல் சே யுனைடெட் நேஷன்ஸே ரோட்டரி இன்டர்நேஷனல் கண்டு பயப்படுது. அந்த அளவுக்கு பயங்கலந்த ஒரு மரியாதை இருக்கு. அந்த அளவுக்கு ரோட்டரி இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏன் ரொட்டேரியன் மாத்திரம் இல்லை, பவர்ஃபுல் ரொட்டேரியன். அதாவது இன்னைக்கு நான் இருக்கேன், என்ன வாட் எவர் வி கேன் நம்ம திருநெல்வேலியில இருந்த உலக அளவில் எங்களால் எந்த நிமிஷத்துலையும் இந்தியன் கவர்மெண்ட் பண்ண முடியாத நாங்கள் செய்யறோம். எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இவங்க சொல்லி தான் பண்ணாங்க. ஆமாம், அதாவது நம்ம ராஜா கிளப்ல தான் ராஜா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்னு வைங்க. உண்மையிலே இந்தியன் கவர்மெண்டால கிளியர் பண்ணிருக்கவே முடியாது. அதை நாங்கள் இங்க இல்லை, அமெரிக்காவில் கிளியர் பண்ணி கொடுத்த வித் 3 hours அந்த ஆள் பேசினான். அந்த அமெரிக்க தமிழ் அமைப்புகளின் தலைவர் பாலா பழனிசாமி பேசுறேன். 11 o'clock Indian time I will talk to you. It will be finished within no time now. இந்தியன் கவர்மெண்ட் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்தாலே ஒரு 3 நாளாவது மினிமம் ஆகும். வித்தின் 3-4 hours இது ஒரு பெரிய இது மாதிரி நிறைய விஷயம். அதாவது இதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ரோட்டரியில் இருக்க ஒவ்வொருவரும் பெரிய ஸ்டால் வாங்க. நீங்க எல்லாம் ராஜாவை சொன்னீங்கல்ல, ராஜாவால் எனக்கு உலக அளவில் பெரிய மரியாதை. இன்னைக்கு நான் போனேன்னா அதோட ஒர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் ரூபான்னு வைங்களேன். ராஜாவால் எனக்கு கிடைத்த ஒரு மரியாதை மதிப்பு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பண்ணினா ஒரு 15 லட்சம் ரூபா. அதாவது லண்டன்ல இருந்து வந்தாங்க ஒரு லேடி, அவங்க கூட 4 பேர் வந்தாங்க. அந்த அம்மா பேர் கோமதி. அவங்க என்டையர் UK அதோட சன் டிவியோட டீலர்ஸ் அவங்க தான். சன் டிவியோட டீலர் அவங்க தான். 2-3 7 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. அவங்க தான் யார் போனாலுமே இப்போ இவங்கெல்லாம் போறாங்கல்ல, நம்ம சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர்லாம் போறாங்க, இவங்கெல்லாம் ட்ரீட் பண்ணதே அவங்க தான். அந்த அவ்வளவு பெரிய மணி அவங்களுக்கு ஒரு சின்ன 2 குழந்தைகளே கல்யாணம் முடியல, பொம்பளை பிள்ளை. அதனால இந்த இங்கிருந்து போய் சோதிடர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க அங்கிருந்து சொன்னதுக்கு நன்றி. தாமிரபரணி கிளப்பிலிருந்து வந்திருக்கும் செக்ரட்டரி மற்றும் தலைவர் அவர்களுக்கு நன்றி. நான் எப்போது வருகிறேன் என்ன ஏதுன்னு கேட்ட உடனே அவங்க ஏதாவது மீட்டிங்ல இருந்தா கூட மறக்காம கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சா விட மறு நேரம் கூப்பிடுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் நாள் கூப்பிட்டு கூட சொன்னாங்க. உண்மையிலேயே அவர்களுக்கு 2 பேருக்குமே மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரவண சார் உண்மையிலேயே அதாவது அவங்களுடைய கிளப் ஹைலைட், அதாவது சின்னதை சொன்னாலும் கூட ஹைலைட்டா சொன்னீங்க. உண்மையிலேயே அதுக்கு நன்றி. மற்றும் பழைய கால நினைவுகளை நினைவு கூர்ந்து ஆர்ப்பாண்டிய அண்ணாச்சி அவர்களை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிய முருகராஜ் அண்ணாச்சிக்கும் எங்களுடைய வருங்கால இன்கமிங் பிரசிடென்ட், அதாவது எல்லா கிளப்லயுமே பிரசிடென்ட் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து தேர்ந்தெடுப்பீங்க. அவங்க சொன்ன மாதிரி ராஜா மற்றும் ஒரு 4 பேர், அவர் யாருன்னா குறிப்பிட்டு சொல்லல, ஒரு 5-6 பேர் சேர்ந்து யார் பண்ணலாம்னு சொல்லி இவங்களே டிசைட் பண்ணாங்க. ஓகேன்னு சொல்லி அதை மனமும் ஏற்று வருகிற ஆண்டு உங்களை போல் சிறப்பாக பணிபுரிய மீண்டும் நன்றி சொல்லி கொள்கிறேன். மற்றபடி இங்கே நீங்க வந்திருக்கும் தாமிரபரணி கிளப்பில் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. சங்கரங்களாலே பிரியாணியா எல்லாருக்கும் ஞாபகம். அதை விட அருமையாக இன்று உங்களுக்கு கோஷம் கொடுக்க தயாரா இருக்கிற நிச்சயமா இந்த கோஷம் மறக்கவே மாட்டீங்க. பேசின உடனே 2 பேர் சேர்ந்து கொடுக்குறாங்க. அந்த மறக்கக்கூடாது, அவங்க சிறப்பாக கொடுக்க சொல்லி ரோட்டரி செயலர் அவர்களும் நம்மளுடைய தலைவருடைய பையன் கண்ணி
ஃபர்ஸ்ட் தான் கொடுக்குறாரு. அவரும் மரபூர் நான் கொடுக்குறது ரொம்ப ஆர்வமா சொல்லிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக கொடுக்குறாங்க. அந்த சிறப்பாக கொடுக்குற அந்த உணவை வந்து நம்முடைய ரோட்டரி கொண்டாரு திரு முருகன் நடத்த கொடுக்குறாங்க. பொன்னி ஹோட்டல் எப்ப வந்தா பாத்துக்க பொன்னி ஹோட்டல் மெயின் ரோடு தான் இருக்கு. மத்தியானம் அவ்வளவு அருமையா இருக்கு. நம்மளோட ரோட்டரி மெம்பர் அவருக்கு நன்றி.